இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதி அத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மயக்க மருந்து தான் கலந்தது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ஒன்று என் இலக்கியாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயத்தில் தாங்க பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு தெரியலைங்க. என்ன தாங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தை தான் நான் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே இந்த பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இப்போ கௌதம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுடைய பணத்தை இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணி தூக்குனாங்களோ, அதே மாதிரி இலக்கியாவை வெளியே வர முடியாத மாதிரி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம எஸ்எஸ்கே இந்த பிளானுக்குள்ளே நுழையிறாருங்க. நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் சும்மா இல்லாமல் நம்ம ரேவதி அத்தையை ஆளை வச்சு கடத்தவும் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் கையோடு பார்த்திங்கன்னா ரேவதியை கடத்தியும் கொண்டு போயிடுறாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு பார்க்கும்பொழுது தாங்க பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுதுங்க. என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக தேடிட்டு வந்திருந்த தன்னுடைய பழைய விரோதியான ரேவதி தான் இவ அப்படின்றது தெரிய வருதுங்க எஸ்எஸ்கேக்கு. இத்தனை நாளாக எங்கேயோ தேடி பார்த்தா கடைசியில் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாருங்க நம்ம எஸ்எஸ்கே. இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் ஆசராமல் உட்காந்துட்ருக்காங்க நம்ம ரேவதி. இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ ஒன்று என் கால் தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேவதி. இதை கேட்ட உடனே பயங்கரமான கடுப்பான நம்ம எஸ்எஸ்கே ரேவதியை பிடிச்சி பயங்கரமாக அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ மறுபடியும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போன அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நாங்கள் எவ்வளவோ பிளான் பண்ணி இலக்கியாவை ஜெயிலில் தள்ளனா நீ ஈஸியாக கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வரலான்னு பார்க்குறியா? இதை மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காருங்க நம்ம எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் சேர்ந்துட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌதம் ரேவதி அத்தையை தேடி பயங்கரமாக எங்கெங்கேயோ தேடி திரியிறாருங்க. எங்கே இங்கே ஸ்டேஷனில் தானே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, எங்கள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே கிளம்பி போய் பார்க்குறாங்க. அங்கே போனாலும் ரேவதியே கிடைக்கலங்க. என்ன தான் ஆச்சு அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காருங்க நம்ம கௌதம்.